ஓஜி ஆக்டர் பவன் கல்யாண் அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு படமாவே இருந்தாலும் மற்ற லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ஒரு பேன் இண்டியன் திரைப்படமா இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. உலக அளவில் ஒரு நல்ல வரவேற்பு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பவன் கல்யாணுக்கு தியேட்டர்ல ஹிட்டான ஒரு திரைப்படமா இந்த ஓஜி திரைப்படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. டைரக்டருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக். அவருடைய கடைசி படம் சாகோ எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல. அதுக்கடுத்து அவர் படமும் பண்ணல. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இந்த ஓஜி திரைப்படத்தை பண்ணியிருக்காப்புல. இந்த படம் அவருக்கும் வெற்றி, டைரக்டருக்கும் வெற்றி அப்படின்ற மாதிரி 2 பேருக்குமே வெற்றி ஆயிருக்கு. அது குறிப்பா தமன் மிகப்பெரிய ஸ்கோர் இந்த படத்துல பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அற்புதமான ஒரு வேலைப்பாடு, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய சின்ன ஈவெண்ட் நேற்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல நம்ம டைரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஜி திரைப்படத்துக்கு சீக்கோலும் இருக்காமா, ப்ரீகோலும் இருக்காமா, அதாவது ஓஜி திரைப்படத்துக்கு முன்பு, ஓஜி திரைப்படத்திற்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே உங்களுக்கு பேக் டு பேக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அபிஷியலாகவே சொல்லியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாகோ யூனிவர்ஸ் தான் ஜாயின் பண்ண போறதுனால இப்போ நானி கூட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. நானியுமே இந்த யூனிவர்ஸ்குள்ள வரப்போறாரு. இப்போ பவன் கல்யாண், ஞானி, பிரபாஸ் 3 பேரையுமே நம்ம ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். இங்க எப்படி இந்த லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காப்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஜி திரைப்படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ் வந்து 4 வாரத்தில் வரப்போகுது. இந்திய வெர்ஷன் மட்டும் உங்களுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். இந்த படம் தியேட்டரில் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் வந்திருந்தது. அதாவது இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் இருந்தது. அந்த சாங்கை ஆடே பண்ணாமல் தான் அந்த படத்தை தியேட்டரில் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சாங்கை ஆட் பண்ணி ஒரு எக்ஸ்டெண்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல மீண்டும் ரீசேர் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க. ஆனா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல இன்னும் டீட்டெயில் கிடைச்சது, அந்த படம் எந்த மாதிரி போக்குல போகுது அப்படின்ற மாதிரி, அந்த டைம் லைன் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது டைரக்டர் கட்ட இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களா மேம். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பட்றாய் வாங்க போனோம், அப்புறமா தான் இங்க இருக்கலாம், எப்பட்றா அந்த இன்டர்வல்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கு. நம்ம டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஹெலிகாப்டர் வச்சுட்டு இருக்காப்ல. ஸோ அது மூலியமா இங்க வந்துட்டு அங்க போனாரு. அப்படிதான் அந்த டைம் லைன் இருந்தது. ஆனா ரன் டைம் காரணமா உங்களுக்கு அதை என்னால அந்த அளவுக்கு டீட்டெயிலா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல. ஆனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் இந்த படம் டிஜிட்டலா வரும்போது இந்த ஓஜி திரைப்படத்துடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் டைரக்டர் கட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.